What are the biotic factors? That is the plants and animals which are seen on that environment, or which are present or which are living in that environment will affect more the plants. Okay, Amma. So we can classify the biotic factors. Miss. Yes, ma. The biotic factors. Yes. The biotic factors which are having interaction with a living organism. Okay, miss. Yes, miss. Yes, students, please type your names. Don't come in the phone name. சரியாமா? phone nameல யாருமே உள்ள வராத. Please type your name. சரியா? உன்னோட நேம்ல உள்ள வா. phone nameல உள்ள வந்திருக்கிறவன் வெளியே போயிரு. சரியாமா? Because Miss is going to take attendance. உனக்கு இன்னையில இருந்து அட்டெண்டன்ஸ் ஷீட் ரெடி பண்ண போறாங்க. ஸோ ஆல்வேஸ் லாகின் அட் யுவர் நேம். சரியாம்மா? இன் யார் நேம், உன்னோட நேம்ல தான் நீ லாகின் பண்ணி உள்ள வரணும். சரியாடா? எஸ்மா. ஸோ த பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் ஆர் having some interaction with the living organism. சரியா? That interaction we can classify it as two types. The interaction of the living organism on living organism, that is the plant or animal living in that environment. That interaction is called the positive interaction and negative interaction. What are the two types of interaction between the environment or the environmental factor and also the living organism? அந்த இடத்துல வாழ்ற லிவிங் ஆர்கனிசத்துக்கும் அந்த என்விரான்மெண்ட்ல இருக்கிற பயோட்டிக் ஃபேக்டர்ஸுக்கும் இடையில என்ன நடக்குது? இன்ட்ராக்ஷன். பிகாஸ் the plant or animal which is living in that environment is wholly depend on the environment. Okay, environmentல biotic factors இருக்கு, abiotic factors already we studied. இப்போ biotic factors it depends on more. சரியா? பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் எப்படி அது இன்ட்ராக்ட் பண்ணுது, பயோட்டிக் ஃபேக்டர்ஸ்க்கும் அந்த பிளான்ட்டுக்கும் என்ன இன்ட்ராக்ஷன் இருக்குன்னா, there are two types of interaction. That is called positive interaction and negative interaction. Okay, ma? What are the two types of interaction between the living organism or the plant and the environmental biotic factors? Yes, then very good. Yes, Nolan, positive interaction and negative interaction. Okay, amma. Yes, what is positive interaction? இப்போ பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கே சிம்பிள் போட்டிருப்பாரு. சிம்பிள்ல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எஸ், பிளஸ் பிளஸ், தென் ஹியர் பிளஸ் ஜீரோ, பிளஸ் பிளஸ், தென் பிளஸ் ஜீரோ. இங்க பிளஸ் பிளஸ் அப்படின்னா the organism, that is அந்த என்விரான்மெண்ட்ல வாழ்ற அந்த பிளான்ட்டுக்கும் அந்த பயோட்டிக் ஃபேக்டர்ஸுக்கும் என்ன இருக்குது? பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன். பாசிட்டிவ்னா ரெண்டுக்குமே பெனிஃபிட் இருக்கு. தட் இஸ் அதான் கொடுத்துருக்கு. இது ஒரு பிளான்ட்னு வச்சுக்கேன். அந்த பிளான்ட் ஒரு என்விரான்மெண்ட்ல வாழுது. சரியாம்மா? இது அந்த என்விரான்மெண்ட்ல இருக்கிற என்னது? பயோட்டிக் ஃபேக்டர். ரெண்டுமே பிளஸ், ரெண்டுக்குமே பெனிஃபிட் இருக்குது. தட் இஸ் கால்டு மியூச்சுவலிசம். ரெண்டுமே பெனிஃபிட் இருக்கணும். அல்லது இதுல பாரு, ஒன்னுக்கு பெனிஃபிட் இருக்கு, ஒன்னுக்கு there is no harmfulness or harm, அதை ஹார்ம் பண்ணவும் இல்லை, அதே மாதிரி அதுக்கு பெனிஃபிட்டும் இல்லை. சரியா? அது எந்த அஃபெக்டுமே பண்ண மாட்டேங்குது. சரியா? இந்த பிளான்ட் பெனிஃபிட்டடா இருக்குது. ஆனா அந்த என்விரான்மெண்ட்ல இருக்கிற பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ்க்கு பெனிஃபிட்டும் இல்லை, ஹார்ம்ஃபுல்னஸும் இல்லை. சரியா? இந்த மாதிரி ரெண்டுக்குமே ரெண்டுக்குமே பெனிஃபிட்டடா இருக்கலாம், அல்லது ஒன்னே ஒன்னு பெனிஃபிட்டடா இருக்கும், இன்னொன்னுக்கே
பெனிஃபிட் இல்லாம எந்த ஹார்ம்ஃபுல்னஸும் இல்லாம இருக்கும். சரியா? தட் இஸ் கால்டு பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன். தட் வி கால் பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன். ஓகேம்மா? அப்போ பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன் மீன்ஸ் when one or both the participating species are benefited. சரியாமா? that is ரெண்டு, இப்ப ரெண்டுக்குமே பெனிஃபிட் இருக்கு. ஒன் ஆர் போத். இங்க வந்து ஒண்ணுக்கு பெனிஃபிட், ஒண்ணுக்கு வந்து எதுவுமே இல்லை. சரியா? சோ பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன்னா அதான், ரெண்டுக்கும் பெனிஃபிட் இருக்கணும் அல்லது ஒண்ணுக்கு மட்டுமாவது பெனிஃபிட் இருக்கணும். இன்னொன்னுக்கு எந்த ஹார்ம்ஃபுல்னஸும் இருக்கக்கூடாது, ஹார்ம்ஃபுல் எஃபெக்டும் இருக்கக்கூடாது. சரியா? தட் இஸ் கால்டு பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன். Here the positive interaction is classified into two types. சரியா? இந்த பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷனை நம்ம என்ன செய்யலாம், ரெண்டு டைப்பா டிவைட் பண்ணிருக்காங்க. மியூச்சுவலிசம் அண்ட் ஆல்சோ கமென்சலிசம். சரியாமா? மியூச்சுவலிசம்னால ஃப்ரம் தட் வேர்ட் we can understand that both of the அந்த லிவிங் பிளான்ட்டுக்கும் அந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டருக்கும் பெனிஃபிட் இருக்கு. ரெண்டுக்குரிய ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா, ரெண்டுக்குரிய இன்ட்ராக்ஷன்ல போத் ஆர் கெட்டிங் பெனிஃபிட். இங்க போட்டு பாரு, மியூச்சுவலிசம் மீன்ஸ் போத் ஸ்பீஷீஸ் கெட் பெனிஃபிட்டட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு லைக்கன் எடுத்துக்கோங்க, தென் மைக்கோரைசா எடுத்துக்கோங்க. வாட் இஸ் லைக்கன்? அந்த என்விரான்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஆல்கே வாழுதுப்பா, ஒரு ஆல்கே வாழுது. ஆனா அந்த ஆல்கேக்கு வந்து ஃபுட் வந்து கிடைக்க மாட்டேங்குது. சாரி, சாயில்ல இருந்து நியூட்ரியன்ஸை அப்சார்ப் பண்ண முடியல. சாயில்ல இருந்து வாட்டர் நியூட்ரியன்ஸ் எல்லாம் அப்சார்ப் பண்ண முடியல. ஸோ இட் நீட்ஸ் அ ஃபங்கஸ். சரி, அந்த லைக்கன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்கஸோட போய் அது என்ன செஞ்சுக்கிடுது, ஒட்டிக்கிடுது. சரியாமா? ஸோ ரெண்டு சேர்ந்து ஒரு லைஃப் வாழுது. தட் இஸ் கால்டு மியூச்சுவலிசம். இங்க அந்த ஆல்கேக்கு, இந்த லைக்கன்னா ஒரு ஆல்கையும் ஃபங்கையும் மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்ல ரெண்டுக்குமே என்னது இருக்குதான், பெனிஃபிட் இருக்குது. சரியா? ஆல்கேக்கு அந்த ஃபங்கை வந்து வாட்டரையும் மினரலையும் அப்சார்ப் பண்ணி கொடுக்குது. ஃபங்கைல என்ன இருக்காது, குளோரோஃபில் இருக்காது. ஸோ அது என்ன செய்யுது, அந்த ஆல்கே வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்றதை இது டிபெண்ட் பண்ணி வாழுது. சரியா? ஸோ ரெண்டு பேருக்குமே பெனிஃபிட், ரெண்டு பேருக்குமே எந்த ஹார்ம்ஃபுல் எஃபெக்டும் கிடையாது. தட் இஸ் கால்டு மியூச்சுவலிசம். சரியா? எக்ஸாம்பிள் லைக்கன். இன்னொன்னு மைக்கோரைசானா ஹையர் பிளான்ஸோட ரூட்ஸ். இந்த ஹையர் பிளான்ஸோட, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஞ்சியோஸ்போம்ஸோட ரூட்ஸ்ல சில ஃபங்கை வாழும். சரியாப்பா? அந்த ரூட்ஸ்ல வாழ்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஏரியா ஆஃப் அப்சார்ப்ஷனை அந்த ஃபங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணு. மைக்கோனாலே என்னது, ஃபங்கை. மைக்கோ மீன்ஸ் ஃபங்கை. சரியாப்பா? அந்த ஃபங்கை வந்து என்ன செய்யுது, ரைசாய்டுல வாழுது. வாட் இஸ் ரைசாய்டு? ரூட் ஆஃப் ஹையர் பிளான்ஸ். சரியா? அப்போ அது ரெண்டுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்குது. அந்த ஆஞ்சியோஸ்போமுக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஏரியா ஆஃப் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது ஃபங்கைக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, அந்த ஆஞ்சியோஸ்போமோட ரூட்ல வந்து ரொம்ப சேஃபா வாழுது. சரியா? அதுக்கு ஷெல்டர் கிடைக்குது. பிளஸ் சம்டைம்ஸ் இட் கெட்ஸ் ஃபுட் ஃப்ரம் த ரூட்ஸ் ஆஃப் த ஆஞ்சியோஸ்போம். ஸோ ரெண்டுக்குமே பெனிஃபிட் இருக்கிறதுனால தீஸ் டூ ஆர் கால்ட் அஸ் மியூச்சுவலிசம், பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன். சரியாமா? அடுத்தது கமென்சலிசம்ல ஒரு என்விரான்மெண்ட்ல வாழ்ற அந்த பிளான்ட்டுக்கு பெனிஃபிட் இருக்கு. ஆனா அதை சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட்ல இருக்கிற அந்த பயோட்டிக் ஃபேக்டருக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை. கொடுக்குது, ஆனா எதே ஒண்ணு அதுக்கு கொடுக்குது, ஆனா இதுக்கு பெனிஃபிட் இல்லை. ஒண்ணுக்கு மட்டும் பெனிஃபிட் கிடைக்குது. சரியா? ஒன் ஸ்பீஷீஸ் இஸ் பெனிஃபிட்டட் அண்ட் அதர் ஸ்பீஷீஸ் இஸ் நெய்தர் பெனிஃபிட்டட் நார் ஹார்ம். பெனிஃபிட்டும் இல்லை, ஹார்ம்ஃபுல்னஸும் இல்லை. சரியா? தட் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் கமென்சலிசம். கமென்சலிசம்னா, மியூச்சுவலிசம்னா ரெண்டுக்கும் பெனிஃபிட். அதான் இங்க சிம்பாலிக்கா அதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க பாரு. பிளஸ் ஒன்னுக்கு வந்து பெனிஃபிட், இன்னொன்னுக்கு பெனிஃபிட்டும் இல்லை, ஹார்ம்ஃபுல் எஃபெக்டும் இல்லை. சரியாமா? தட் இஸ் கால்டு கமென்சலிசம். எக்ஸாம்பிள், அடுத்த எக்ஸாம்பிள் ஆர்ச்சிட்ஸ் அண்ட் லியானாஸ். ஆர்ச்சிட்ஸ்லயும் லியானாஸ்லயும் என்ன நடக்குது ஹியர்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ச்சிட்ஸ்னா என்னன்னா, வேண்டா அப்படின்னு ஒரு பிளான்ட் இருக்கும்பா, ஆர்ச்சிட்ஸ். இது வந்து பெரிய ட்ரீஸ் இருக்கு இல்லையா, அந்த பெரிய ட்ரீஸோட ட்ரங்க், அந்த பிரான்சஸ் இருக்கும்ல, பெரிய மரத்தோட பிரான்சஸ், அதுவும் நல்லா பெருசு பெருசா தண்டியா இருக்கும் இல்லையா, அதுக்கு மேல ஒட்டிட்டு வாழும் இந்த வேண்டா, VANDA, வேண்டா அப்படின்ற பிளான்ட். சரியாப்பா? அப்போ எப்படி ஒட்டிட்டு வாழும் அப்படின்னா, அதோட பிரான்ச்ல மட்டும் ஒட்டி இருக்கும். ஆனா
அந்த வேண்டா பிளான்ட் எப்படி இருக்கும்னா கிரீன் கலர்ல தான் இருக்கும். ட்ரீ வந்து பெருசா இருக்கும், இந்த வேண்டா பிளான்ட் வந்து சின்னதா இருக்கும். அந்த ட்ரீ ட்ரங்க்ல இருக்கும். இருக்கும்போது இதோட ரூட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ரூட்ஸை வெளியே அப்படி ஹேங் பண்ணியிருக்கும். சரியா? இந்த மாதிரி ஒரு இதுல இருக்கும். இப்படி அதோட பிரான்ச் இருக்குன்னா, இந்த பிரான்ச்ல வந்து இப்படி ரூட் வந்து இப்படி வெளியே தொங்கிட்டு இருக்கும். அந்த பிளான்டோட லீஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும். சரியா? கிரீன் கலர்ல லீஃப் இருக்கும். இதுதான் வேண்டா பிளான்ட். இது பிரான்ச் ஆஃப் த ட்ரீ, பிக் ட்ரீ. சரியாம்மா? அப்போ இப்படி இருக்கும்போது ஒன்லி இட் கெட் ஷெல்டர். அதில் ஷெல்டர் மீன்ஸ் அதில் அட்டாச்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த பிளான்ட்டை அந்த ட்ரீக்கு மேலே அது வாழும். சரியா? அந்த ட்ரீல இருந்து அது ஃபுட்டோ வாட்டரோ எதுவுமே எடுக்காது. இந்த ஹேங்கிங் ரூட்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வெலாமன் ஆர் ஸ்பாஞ்சி டிஷ்யூ. அதுக்குள்ள வந்து ஒரு ஸ்பாஞ்சி டிஷ்யூ இருக்கும் இந்த ஹேங்கிங் ரூட்ஸ்குள்ள. சரியாம்மா? இந்த ஸ்பாஞ்சி டிஷ்யூவை வச்சு இது என்ன பண்ணுமா, அட்மாஸ்பியர்ல இருக்கிற இந்த ரூட்டுக்குள்ள ஸ்பாஞ்சி டிஷ்யூ இருக்கும். தட் டிஷ்யூ இஸ் கால்டு வெலாமன், VELAMEN, வெலாமன் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். அந்த வெலாமன் டிஷ்யூவை வச்சு அட்மாஸ்பரிக் வாட்டர் வேப்பரை அப்சார்ப் பண்ணும். சரியா? யூஸ்வலா ரூட்டோட ஃபங்க்ஷன் என்னது, அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த சாயில். இங்க சாயில்ல அது போய் ஒட்டலை, எங்க போய் இருக்குது, ஒரு ட்ரீயோட ட்ரங்க்ல ஒட்டிட்டு இருக்கு. சரியா? அப்ப அதுக்கு எங்க இருந்து வாட்டர் கிடைக்கும், அந்த ட்ரீல இருந்து அது எடுக்க மாட்டேங்குது. அட்மாஸ்பியர்ல இருக்கிற வாட்டர் வேப்பரை என்ன பண்ணுது, அந்த மாய்ஸ்சரை இந்த இதுக்குள்ள அந்த ரூட்டுக்குள்ள இருக்கிற வெலாமன் டிஷ்யூ ஆர் ஸ்பாஞ்சி டிஷ்யூ வந்து அப்சார்ப் பண்ணுது. அப்ப இதுக்கு வாட்டர் கிடைச்சிக்கிடுது. தென் இங்க கிரீன் கலர்ல தான் லீஃப் எல்லாம் இருக்குது. ஸோ யூசிங் த வாட்டர் அந்த கிரீன் கலர் லீஃப் வழியா கார்பன் டை ஆக்சைடை அப்சார்ப் பண்ணிக்கிடுது. ஸோ தே ஆர் டூயிங் ஃபோட்டோசிந்தசிஸ். சரியா? திஸ் இஸ் வேண்டா. வேண்டா வந்து இட் இஸ் அன் எபிஃபைட்டிக் பிளான்ட் விச் லிவ்ஸ் ஆன் ஹையர் பிளான்ஸ். சரியாம்மா? ஹையர் ட்ரீஸ், பெரிய ட்ரீல வந்து இது இப்படி தொங்கிட்டு இருக்கும் அதோட ரூட்டு. அதுக்கு மேலே இப்படி லீஃப் எல்லாம் வெளியே தெரியும். சரியா? ரூட்டு வந்து அந்த அட்மாஸ்பியர்ல இருக்கிற வாட்டர் வேப்பரை அப்சார்ப் பண்ணி இந்த பிளான்ஸ் கேன் டூ ஃபோட்டோசிந்தசிஸ் ஒன்லி ஃபார் சப்போர்ட். அந்த சப்போர்ட்டுக்காக வேண்டிதான் இந்த ஹையர் ட்ரீஸ்ல ஒட்டிக்கிட்டு இருக்கு. சரியா? நாட் டிபெண்ட் ஃபார் ஃபுட்டுக்காக வேண்டியோ வாட்டருக்காக வேண்டியோ எதுவுமே அதுல இருந்து எடுக்காது. அப்போ இந்த வேண்டா பிளான்ட்டுக்கு பெனிஃபிட் இருக்கு. ஆனா இந்த ட்ரீக்கு எந்த பெனிஃபிட்டாவது இருக்குதா? நோ பெனிஃபிட். சரியா? இதான் கமென்சலிசம். வேண்டா பிளான்ட்டுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? எனிபடி? அந்த எபிஃபைட்டிக் வேண்டா பிளான்ட்டுக்கு என்ன பெனிஃபிட்டுமா கிடைக்குது அந்த ட்ரீல இருந்து? எனிபடி டெல் மீ? வெரி குட் லக்ஷ்மணன், வெரி குட். ஐ அப்ரிஷியேட் யூமா. எஸ், தேங்க்யூ லக்ஷ்மணன். ஓகே, ஸோ அது வந்து சப்போர்ட். சரியா? அதுல இருந்து சப்போர்ட் மட்டும்தான் கிடைக்குது, வேற எதுவும் கிடைக்கல. ஆனா அந்த வேண்டா பிளான்ட்டுக்கு சப்போர்ட் கிடைக்கும். அந்த ட்ரீக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா அல்லது ஹார்ம்ஃபுல்னஸ் இருக்கா? there is no benefit or harmfulness. Okay, so that is the commensalism. சரியா? one species is benefited and other species is neither benefited nor harmed. Example, orchids and lianas. That's all about the பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன். இப்போ பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன் யூ ஆர் ஆல் கிளியர். அப்படித்தானே? ஒரு ஏரியாவில் வாழ்ற பிளான்ட் வந்து அதில் இருக்கிற பயோட்டிக் ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணும்போது தேர் மே பி பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷனும் இருக்கலாம், நெகட்டிவ் இன்ட்ராக்ஷனும் இருக்கலாம். சரியா? அந்த பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன்ல நம்ம என்ன டைப் படிச்சிருக்கோம்? 2 டைப் படிச்சிருக்கோம். மியூச்சுவலிசம், அந்த பிளான்ட்டுக்கும் பெனிஃபிட் இருக்கு, அது எதை டிபெண்ட் பண்ணி வாழுதோ அதுக்கும் பெனிஃபிட் இருக்கிறது மியூச்சுவலிசம். இப்போ அந்த பிளான்ட்டுக்கு மட்டும் பெனிஃபிட் இருக்கு, ஆனா அது டிபெண்ட் பண்ணி வாழ்ற பிளான்ட்டுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை, ஹார்ம்ஃபுல் எஃபெக்டும் இல்லை. தட் இஸ் கால்டு கமென்சலிசம். எனிவே தீஸ் டூ ஆர் இன்க்ளூடட் அண்டர் பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன். ஏன்னா யாருக்குமே ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் இல்லாதனால என்னது இதை வந்து நம்ம பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன். நெகட்டிவ்னாலே என்னது, யாருக்கோ ஒரு ஆளுக்கு அங்க என்னது இருக்குது, சம்திங் ராங், ஏதோ ஒன்று ஹேப்பனிங். சரியாமா? தட் இஸ் கால்டு நெகட்டிவ். இங்கே நீ சிம்பாலிக்கா பாரு, இதுல பிளஸ், இதற்கு 1 பிளஸ் இருக்கு, 1 மைனஸ், இங்க 1 பிளஸ் அடுத்து மைனஸ், இங்க ரெண்டுமே மைனஸ், இங்க 1 மைனஸ் 1 0. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, யாருக்காவது ஒரு ஆளுக்கு அங்க ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் கண்டிப்பா இருந்துதான் ஆகும். தட் இஸ் கால்டு நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன். தட் இஸ் கால்டு நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன். சரியாப்பா? நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன் என்னமா?
ஒன் மே பி பெனிஃபிட்டட் ஆர் அனதர் மே பி ஹார்ம்ஃபுல் அப்படியும் இருக்கலாம். சரியா? அல்லது ரெண்டுமே ஹார்ம்ஃபுல்லாகவும் இருக்கலாம். சரியா? அல்ல ஒன்றுக்கு ஹார்ம்ஃபுல்னஸ் இருக்கு, இன்னொன்றுக்கு எந்த எஃபெக்டும் இல்லாமல் இருக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் வி கேன் கிளாசிஃபை த நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன். நெகட்டிவ் இன்ட்ராக்ஷனை வந்து 4 டைப்ஸாக கிளாசிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ப்ரிடேஷன், parasitism, competition and amensalism. What is predation? Predation என்னமா? From the word itself we can understand. What is predation? Predator. ஒரு ஆள் வந்து enemy. அந்த எனிமிக்கு எப்பவும் என்ன செய்யணும்? அவனோட ஆப்போனண்ட வந்து அடிக்கணும். அதான் எனிமியோட எய்ம். அப்படிதானமா? எனிமி வந்து அவனுக்கு ஆப்போசிட்டா யார் இருக்கானோ அவனை அடிக்கிறது தான் எனிமி. அதான் ப்ரிடேஷன். சரியா? அப்போ அதுல வந்து எனிமி யாராவது ஒரு ஆள் நினைச்சுவாங்க ஜெயிப்பாங்க. சரியா? அப்போ ஒன் மே பி பெனிஃபிட்டட், ஒன் மே பி ஹார்ம்டு. சரியாப்பா? இதுதான் ப்ரிடேஷன். எக்ஸாம்பிள், இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இந்த இன்செக்டிவோரஸ் பிளான்ட், இந்த ட்ரோசிரா, நெப்பந்தஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த பிளான்ஸ் வந்து நைட்ரஜன் டெஃபிஷியன்சி சாயில்ல வந்து வாழும். சரியாமா? எங்க வாழும்? These plants are living in nitrogen deficiency soil, that is Drosera and Nepenthes. சரியா? அப்போ அங்க அதுக்கு என்ன கிடைக்காது? நைட்ரஜன் இருந்தாதான் the plants can grow healthily. நல்ல ஹெல்த்தியா வளர்ந்து they can produce flowers. If there is deficiency of nitrogen, what will they do? என்ன பண்ணுமா? அந்த பிளான்ஸ் மேல உட்கார வரும் இல்லையா, அந்த இன்செக்ட்ஸா அப்படி கேப்சர் பண்ணிடும். அதனாலதான் அந்த இன்செக்டிவோரஸ் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ட்ரோசிரா, இட் இஸ் காமன்லி கால்டு சன்டியூ பிளான்ட். சன்டியூ பிளான்ட். நெப்பந்தஸ்க்கு காமன் நேம் என்னமா? பிச்சர் பிளான்ட். ஒரு குடுவை மாதிரி இருக்கும். அந்த குடுவையில மேல ஒரு லிட் இருக்கும், மூடி இருக்கும். சரியா? அந்த இன்செக்ட் வந்து உள்ள போய் அந்த ஃப்ளவர் வந்து அந்த ஷேப்ல இருக்கும். அந்த குடுவை வந்து ஒரு அதோட அடாப்டேஷன் நம்ம சொல்லலாம். சரியா? அந்த குடுவைக்குள்ள போகும், உள்ள வந்து ஹனி இருக்கு அப்படின்னு சொல்லி உள்ள போகும்போது டக்குன்னு அந்த லிட்டை வந்து மூடிடும். அதான் என்னது? பிச்சர் பிளான்ட் ஆர் நெப்பந்தஸ் அப்படின்னு. நெப்பந்தஸ். சரியாமா? ட்ரோசிரா வந்து சன்டியூ பிளான்ட். இப்படி ரெண்டு மூடி மாதிரி இருக்கும். இந்த நம்ம சிப்பி இருக்கு இல்லையா, சிப்பில வந்து இப்படி ரெண்டு இது இருக்கு இல்லையாப்பா, ரெண்டு ஹாஃபா இருக்கும் இல்லையா, அது வந்து அப்படி சில நேரம் அப்படி வாய் பிளக்கும் போது ரெண்டா பிரியும், அல்லது அப்படி டக்குன்னு க்ளோஸ் பண்ணி, அது மாதிரி இந்த ரெண்டு இதுவும் அப்படி திறந்திருக்கும். உள்ள இன்செக்ட் வந்து உட்காரவும் அந்த சிப்பி எப்படி க்ளோஸ் ஆகுதோ அது மாதிரி இந்த சன்டியூ பிளான்டோட ரெண்டு பெட்டல்ஸும் க்ளோஸ் பண்ணிடும். சரியா? தே ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ப்ரிடேஷன். ப்ரிடேஷன்னா ஒன் ஸ்பீஷிஸ், அந்த பிளான்ட்டுக்கு பெனிஃபிட் எங்க இருந்தது? இன்செக்ட்ல இருந்து பெனிஃபிட் கிடைக்குது. ஆனா இன்செக்ட் வில் பி கில்டு. சரியாமா? அங்க வந்து இன்செக்ட் வந்து சாகடிக்கப்படுது. இப்போ ஒன் இஸ் பெனிஃபிட்டட் அண்ட் அனதர் இஸ் ஹார்ம்டு. தட் இஸ் கால்டு ப்ரிடேஷன். தட் இஸ் கால்டு ப்ரிடேஷன். சரியா? தென் parasitism. வாட் இஸ் parasitism? சரி, இந்த parasitismனாலே நமக்கு தெரியும், அப்படிதானே? மோஸ்ட் ஆஃப் த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் லிவிங் as parasite. parasiteனாலே என்னம்மா? பெனிஃபிட் ஒன்னுக்கு இருக்கும், இன்னொன்னு இப்ப நம்மளோட பாடியிலே சில பாரசைட்ஸ் இருக்கும், அப்படிதானே? அந்த பாரசைட்டுக்கு வந்து நம்ம பாடியில இருந்து அது பெனிஃபிட் எடுத்துக்கிடும், ஆனா நம்ம பாடிக்கு அது ஹார்ம்ஃபுல்னஸை கிரியேட் பண்ணும். அது எந்த பாரசைட்னாலும் சரி. பாரசைட்னு சொன்னாலே அந்த ஹோஸ்டுக்கு வந்து என்ன பண்ணிடும்? அது ஹோஸ்டுக்கு வந்து ஒரு ஹார்ம்ஃபுல் எஃபெக்டை எப்பவுமே கிரியேட் பண்ணிட்டு தான் போகும். கொன்றும், அப்படி இல்லை கொல்லலை அப்படின்னா ஏதாவது டிசீஸை காஸ் பண்ணிட்டு போகும். தட் இஸ் கால்டு parasitism. இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒன்னு பாசிட்டிவ், இன்னொன்னு நெகட்டிவ். சரியா? ஒன் ஸ்பீஷிஸ் இஸ் பெனிஃபிட்டட் அண்ட் அதர் ஸ்பீஷிஸ் ஆர் ஹார்ம்டு. எக்ஸாம்பிள், கஸ்கியூட்டா. பாரசைட்டுக்கு எக்ஸாம்பிள் என்னப்பா? கஸ்கியூட்டா. தென் டுரண்டா, தென் விஸ்கம். இதுல எல்லாம் என்னது? கஸ்கியூட்டா ஐ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன்ட் இன் யுவர் கிளாஸஸ் ஐ திங்க். கஸ்கியூட்டா வந்து ஒரு எல்லோ கலர்ல இருக்கிற ஒரு பிளான்ட். அதுல வந்து லீஃப் எல்லாம் இருக்காதுமா. அது எப்படி இருக்கும்னா, அதோட ஸ்டெம் வந்து எல்லோ கலர்ல பெரிய த்ரெட் மாதிரி இருக்கும். சரியா? சாட்டை மாதிரி. அது எதுல வாழும் அப்படின்னா
அந்த ட்ரீஸ்ல அப்படியே சுத்தி வாழும். சரியா? அந்த ட்ரீஸ்ல வந்து அப்படியே சுத்திக்கிடும். அந்த ட்ரீஸ்ல இருந்து ரெண்டுமே எல்லாமே எடுத்துக்கிடும். அது ஃபுட்டையும் எடுத்துக்கிடும், பிளஸ் ஷெல்டரும் அங்க இருந்து அதுக்கு கிடைக்கும். ஆனா ஏன் அது ஃபுட்டை எடுக்குது அங்கன்னா, இது ஒரு பிளான்ட் தான். ஆனா இதுல என்ன கிடையாது, கிரீன் கலர் பார்ட்டே கிடையாது. ஃபுல்லா அதோட பாடி ஃபுல்லா எல்லோ கலர்ல தான் இருக்கும். சரியாமா? அதனால கிரீன் கலர் பிக்மெண்ட், குளோரோஃபில் பிக்மெண்ட் இல்லாதனால தே கான்ட் டூ போட்டோசிந்தசிஸ். சரியாப்பா? எந்த பிளான்ட்? கஸ்கியூட்டா நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல கஸ்கியூட்டா படிச்சிருக்கீங்க அப்படிதானே? ஸோ இட் டிபெண்ட் ஆன் த ஹோஸ்ட் ஃபார் இட்ஸ் ஃபுட் அண்ட் ஷெல்டர். ஃபுட்டுக்காக வேண்டியும் ஷெல்டருக்காக வேண்டியும் அந்த ஹோஸ்ட் பிளான்டே டிபெண்ட் பண்ணி இருக்குது. சரியா? பட் இட் காசஸ் டேமேஜ். எப்படி அது ஃபுட்டை எடுக்கும் அப்படின்னா, அதுல ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரூட் இருக்கும் கஸ்கியூட்டால. என்ன ரூட்டுமா? அந்த வாட் இஸ் த நேம் ஆஃப் தட் ரூட்? கஸ்கியூட்டால ஒரு ஸ்பெஷல் ரூட் இருக்கும்லடா. In 10th standard you studied. கஸ்கியூட்டால இருக்கிற ரூட்டுக்கு பேர் என்னப்பா? அது இம்பார்ட்டன்ட்னு சொல்லி அடிக்கடி கிளாஸ்ல சொல்றது. கஸ்கியூட்டா ஹாஸ்டோரியா. சரியா? ஹாஸ்டோரியா HAUSTORIA ஹாஸ்டோரியா. இந்த ஹாஸ்டோரியா அப்படின்ற ரூட்டை வச்சு ஸ்பெஷல் ரூட்டுப்பா. அந்த ரூட் வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரூட்டு. இந்த ரூட்டை வந்து அந்த எந்த ட்ரீல அதை சுத்தி கிடக்குதோ அந்த ட்ரீயோட சைலம் ஃப்ளோயம் வெசல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சைலம் ஃப்ளோயம் வெசல்ஸ்க்குள்ள இந்த ரூட்டை வந்து உள்ள விட்டுரும். சரியாம்மா? உள்ள விட்டு சைலம் வெசல்ஸ்ல வாட்டரும் மினரலும் இருக்கும், அதை எடுத்து அப்சர்வ் பண்ணிக்கிடும். அது மாதிரி ஃப்ளோயம் வெசல்ஸ்ல ஃபுட் மெட்டீரியல் வந்து அங்கேயும் இங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதையும் அப்சர்வ் பண்ணிக்கிடும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஹோலி ஆன் த ஹோஸ்ட் பிளான். அந்த ஹோஸ்ட் பிளான்டையே ஃபுல் அண்ட் ஃபுல் டிபெண்ட் பண்ணி இருக்குது இந்த ஹாஸ்டோரியா, சாரி கஸ்கியூட்டா, with the help of the root called ஹாஸ்டோரியா. சரியா? ஸோ இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் என்னது, parasitism. ஒன்னுக்கு பெனிஃபிட் இருக்கு, இன்னொன்னுக்கு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட். சரியாப்பா? தென் காம்படிஷன். அங்க என்னது இருக்கு? ரெண்டுலயுமே மைனஸ். ரெண்டுக்குமே என்னது, அடி விழுந்துருது. சரியா? பயங்கர ஒரு ஒரு இந்த ஒரு இடத்துல வந்து ஒரு லயன் இருக்கோ அல்லது ஒரு டைகர் ஏதாவது வச்சுக்கோ, அல்லது எலிஃபன்ட் கூட வச்சுக்கோ. ஒரு எலிஃபன்ட் வந்து ஒரு கூட்டமா ஒரு ஏரியால வாழுது. சரியாமா? அந்த ஏரியாக்குள்ள இன்னொரு குரூப் ஆஃப் எலிஃபன்ட் வந்து வருது. சரியா? உடனே என்ன செஞ்சிருது, இது வந்து நம்மளோட பிளேஸ். நம்ம வீட்டுக்குள்ள யாராவது வந்து இது எங்க வீடு அப்படின்னு சொன்னா நம்ம விடுவோமா? சண்டை போடுவோம் இல்லையா? அது மாதிரி அந்த எலிஃபண்ட் குரூப் சேர்ந்து அந்த குரூப்பு கூட சண்டை போடுது. அங்க 2 பேருக்குமே சரியான அடி விழுது. சரியா? 2 பேரும் என்ன செய்றாங்க, அந்த ட்ரங்கை வச்சு குத்தி சண்டை போட்டு மோதி 2 பேருக்கும் பாடி ஃபுல்லா என்னது, இன்ஜுரி ஆயிரும். தட் இஸ் கால்டு காம்படிஷன். சரியாமா? ஹார்ம்ஃபுல் ஃபார் போத்ஸ். 2க்குமே என்னது, ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் தான். சரியா? எக்ஸாம்பிள் யூட்ரிகுலேரியா. சரியா? அதுக்கு எக்ஸாம்பிள் என்னமா? எஸ், கிராஸ்லேண்ட் ஸ்பீஷீஸ். சில கிராஸ்லேண்ட் ஸ்பீஷீஸ் வந்து என்ன செய்யுது, 2க்கு இடையில பயங்கரமா காம்படிஷன் நடந்து என்ன பண்ணுதான், 2மே செத்து போயிருது. சரியாப்பா? தட் இஸ் கால்டு காம்படிஷன். ஓகே, இந்த காம்படிஷன்லயே 2 டைப் இருக்கு. காம்படிஷன் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். இன்ட்ரா ஸ்பெசிபிக் காம்படிஷன். இன்ட்ரா மீன்ஸ் சேம், ஸ்பெசிபிக் மீன்ஸ் ஸ்பீஷீஸ். ஸ்பெசிபிக்னா என்னப்பா, ஸ்பீஷீஸ். சேம் ஸ்பீஷீஸ்க்கு இடையில காம்படிஷன் நடந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு இன்ட்ரா ஸ்பெசிபிக். சேம் ஸ்பீஷீஸ்னா இப்ப சொன்னோம் இல்லையா, என்னது, எலிஃபண்ட் வந்து சேம் ஸ்பீஷீஸ் தான், ஆனா அது ஒரு குரூப் இது ஒரு குரூப், 2க்கு இடையில சண்டை. தட் இஸ் கால்டு இன்ட்ரா ஸ்பெசிபிக். அடுத்தது இன்டர் ஸ்பெசிபிக். அப்படின்னா இப்போ ஒரு குரூப் ஆஃப் லயன் ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கு, அந்த இடத்துல இன்னொரு குரூப் ஆஃப் டைகரோ அது ஏதாவது வருது. அப்போ என்ன செய்யும், அது 2 வேற வேற ஸ்பீஷீஸ். ஸோ அதுகளுக்குள்ள சம்டைம்ஸ் என்ன வந்துடும், சண்டை வந்து தேர் மே பி காம்படிஷன். ஏன்னா அந்த ஏரியாவுக்கு வந்து காம்படிஷன், 2 பேருக்கும் போட்டி பயங்கரமா இருக்குது. தட் இஸ் கால்டு இன்டர் ஸ்பெசிபிக். INTER, இன்டர் ஸ்பெசிபிக்
competition. So competition is of two types. What are the two types of competition, ma? Intra-specific and inter-specific. The last type of negative interaction is amensalism. What is amensalism? இங்க வந்து என்ன சிம்பல் கொடுத்துருக்கு? ஒன்று வந்து ஒன் இஸ் அஃபெக்டட், ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஒன்றுக்கு, இன்னொன்றுக்கு எந்த இதுவுமே இல்லை. சரியா? பெனிஃபிட்டும் இல்லை, harmful, there is no harmness and also there is no benefit. That is called amensalism. It is an inter-specific interaction. Inter means different. சரியா? intra தான் same. சரியா? Inter-specific interaction in which one is inhibited while the other species is neither benefited nor harmed. சரியா? ஒன்றுக்கு வந்து என்னதான் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் இருக்கு, இன்னொன்னுக்கு பெனிஃபிட்டும் இல்லை, ஹார்ம்ஃபுல் எஃபெக்டும் இல்லாம இருக்கு. சரியாமா? தட் இஸ் கால்டு அமென்சலிசம். எக்ஸாம்பிள், பெனிசிலியம் அண்ட் ட்ரைகோடர்மா. பெனிசிலியம், ஸ்டெஃபைலோகோக்கை பாக்டீரியா இதெல்லாம் வாழும்போது என்ன செய்யுது? ஒரு குரூப்பா வாழும். சரியா? பெனிசிலியம் வந்து என்னப்பா? ஃபங்கஸ். இப்படிதானே? பெனிசிலியம் இஸ் அ ஃபங்கஸ், தென் ஸ்டெஃபைலோகோக்கை இஸ் அ பாக்டீரியா. சரியா? இந்த ரெண்டுமே இது வந்து ஒரு ஸ்டோரி உண்டு. இந்த செகண்ட் வேர்ல்டு வார்ல நிறைய பேருக்கு வந்து இன்ஜுரி ஆயிடுவாங்க. நிறைய பேருக்கு காயம் அடைஞ்சு அவங்களுக்கு அப்பெல்லாம் மெடிசின்ஸ் எல்லாம் இல்லையா ட்ரீட் பண்றதுக்கு. அப்போ அலெக்சாண்டர் ஃப்ளமிங் தான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவர் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாரு, ஏதாவது புதுசா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்களுக்கு இன்ஜுரி ஆன இடத்துல என்ன பண்ணுவாராம், அந்த ஃபங்கஸை வந்து தடை விடுவாராம். சரியாம்மா? அந்த ஃபங்கஸ்னா அந்த சும்மா அப்படி காளான் மாதிரி பூஞ்ச மாதிரி வளர்ந்துருக்கும் இல்லையா, அதை கொண்டு தடை விட்டோன்னா கொஞ்சம் வேகமா அவங்களுக்கு அந்த இன்ஜுரி வந்து என்ன செஞ்சிருமா? கியூர் ஆயிருமா. அப்பதான் இவர் என்ன பண்ணுவாராம், ஒரு இடத்துல அந்த ஃபங்கஸை வளர்ப்பாராம். சரியா? ஃபங்கஸ் நல்லா ஹெல்த்தியா வளருமா. ஏன்னா அந்த காயம்பட்டவங்களுக்கு ட்ரீட் பண்றதுக்காக வேண்டி அது வளரும் போது ஒரு நிறைய ஏரியால வளர்த்துட்டு இருப்பாரு, நிறைய கல்ச்சர் மீடியத்துல வளர்ப்பாருன்னு வையன், நிறைய டிஷ்ல வளர்க்கும் போது சில டிஷ்ல வந்து அந்த ஃபங்கஸே இல்லாம இருக்கும். அப்போ இவருக்கு ஷாக்கிங்கா இருக்கும், என்னடா நம்ம இவ்வளவு ஃபங்கஸ் இத்தனை இதுல வச்சிருக்கோம், எல்லாமே நல்லா ஹெல்த்தியா இருக்கு, ஏன் 1-2ல மட்டும் ஃபங்கஸ் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது வேற ஏதோ வளர்ந்துருக்கும். சரியா? வேற ஏதோ வளர்ந்துருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து பாக்டீரியா வளர்ந்துருக்குமா. சரியாமா? இப்போ பாக்டீரியா வந்து என்ன செஞ்சுட்டு வந்து அந்த ஃபங்கஸை ஃபுல்லா அப்படியே டிஸ்ட்ராய் பண்ணிட்டு, சரியா, அப்படியே ஸ்பாயில் பண்ணிட்டு, அப்படியே கொன்னுட்டு. சரியா? ஸோ இங்க வந்து யாருக்கு பெனிஃபிட்டு? பாக்டீரியாவுக்கு பெனிஃபிட்டு, அல்லது பாக்டீரியாவுக்கு பெனிஃபிட் கூட இல்லைன்னு வச்சுக்கலாம், ஆனா ஃபங்கஸ் வந்து ஹோலா டிஸ்ட்ராய் ஆகுது. சரியாப்பா? சரியா? தட் இஸ் த எக்ஸாம்பிள். அந்த ஃபங்கஸும் பாக்டீரியாவும் சேர்ந்து வாழ்றது. சரியா? அப்போ அந்த ஃபங்கஸ் வந்து என்ன பண்ணுது? பாக்டீரியா வில் இன்ஹிபிட் த growth ஆஃப் த ஃபங்கஸ். அப்பதான் அவருக்கு ஷாக்கிங்கா இருக்கு. அப்பதான் அவர் கண்டுபிடிப்பாரு, இந்த ஃபங்கஸ் வந்து இந்த சில பாக்டீரியாவுக்கு ஃபங்கஸை டிஸ்ட்ராய் பண்ற எபிலிட்டி கூட இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பெனிசிலியம், அந்த ஃபங்கஸ்க்கு பெனிசிலியம்னு பெயர் கொடுத்து அதுல இருந்து ட்ரக் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஃப்ளூயிட் மாதிரி அதுல இருந்து சாறு மட்டும் எடுத்து அதை அந்த wounded பீப்புளுக்கு வந்து ட்ரீட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாரு. சரியா? தட் இஸ் அமென்சலிசம். அமென்சலிசம்னா ஒன்னு வந்து ஹார்ம்டு. சரியா? அந்த ஃபங்கஸ் ஃபுல்லா டிஸ்ட்ராய் பண்ணிடுது, ஆனா அந்த பாக்டீரியாவுக்கு வந்து அந்த அதுல இருந்து எந்த பெனிஃபிட்டும் கொண்டு மட்டும் போட்டுட்டு அது பாட்டுக்கு போயிடும் அந்த பாக்டீரியா. சரியாமா? அப்ப பாக்டீரியாவுக்கு எந்த எஃபெக்டுமே இல்லை. சரியா? எஃபெக்ட் இல்லாம அந்த ஃபங்கஸை மட்டும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு போகுது. தட் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் அமென்சலிசம். ஆர் யூ ஆல் கிளியர்? அப்போ பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் மீன்ஸ் இன்ட்ராக்ஷன் அமங் லிவிங் ஆர்கானிசம். சரியா? அந்த பிளான்ட்டுக்கும் அந்த என்விரான்மெண்ட்ல இருக்கிற லிவிங் ஆர்கானிசத்துக்கும் இடையில நடக்கிற இன்ட்ராக்ஷன் தான் the biotic factors அப்படின்னு சொல்றோம். அதுல வந்து there are two types of interaction, positive and negative interaction. In positive interaction there are two types, mutualism and commensalism. Mutualism, both the organisms are getting benefit, but in commensalism one is getting benefit and another is not benefited,
and neither benefited nor harmed. ஓகேமா? ஓகே. தென் நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன்ல பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் இருக்கு. ப்ரிடேஷன்ல ஒன்னு வந்து பெனிஃபிட்டட், another இஸ் ஹார்ம்டு. சரியா? அடுத்தது பாரசிட்டிசம் அதே தான். ஒன்னு பெனிஃபிட்டடு, இன்னொன்னு ஹார்ம்ஃபுல். காம்படிஷன்ல ரெண்டுக்குமே அடி வருது. அதுல வந்து இன்ட்ரா ஸ்பெசிபிக் காம்படிஷன் அண்ட் இன்டர் ஸ்பெசிபிக் 2 டைப்ஸ் இருக்குது. தென் அமென்சலிசம் மீன்ஸ் இங்க வந்து ஒன்னுக்கு பெனிஃபிட் இருக்கோ இல்லையோ, ஆனா இன்னொன்னு வந்து ஹார்ம்ஃபுல்லா இருக்குது. சரி, இன்னொன்னு டிஸ்ட்ராய் பண்ணிடுது. தட்ஸ் ஆல் அபவுட் த பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். சரியாம்மா? எஸ். சரி, இங்க பாரு, மியூச்சுவலிசத்துக்கு எக்ஸாம்பிள் நம்ம வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா கூட சொல்லிடலாம். நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா என்ன பண்ணும்? இந்த ரூட் நாடியூல்ஸ்குள்ள ஒளிஞ்சு இருந்துட்டு என்ன பண்ணுது? it fixes the atmospheric nitrogen and convert it into nitrate salt for the plant. இந்த பிளான்ட் அதுக்கு எதை கொடுக்குது? ஷெல்டரை கொடுக்குது. சரியாமா? அந்த ஷெல்டரை கொடுக்குது. ஸோ ரெண்டுக்குமே பெனிஃபிட். தட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் மியூச்சுவலிசம். வாட்டர் ஃபர்ன், அசோலா, தென் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா, சைனோபாக்டீரியம், அனபினா, தென் வாஸ்ப் பிரசன்ட் இன் ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஃபிக். ஃபிக்னா நம்ம அத்திப்பழம். அந்த அத்திப்பழத்துக்குள்ள ஒரு வாஸ்ப் வந்து இருக்கும். சரியா? அந்த வாஸ்புக்கு வந்து அந்த அத்திப்பழம் இருந்தா மட்டும்தான் ரீப்ரொடியூஸ் பண்ணும். சரியா? அதே மாதிரி அந்த ஃபிக்கும் என்ன செய்யுது? வாஸ்ப் இருந்தா மட்டும்தான். ரெண்டுக்கும் ரொம்ப மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ரெண்டுக்கும் பெனிஃபிட் இருக்கும் அங்க. சரியா? வாஸ்பும் ஃபிக்கும். தென் ஃபிக்னா அத்தி மரம். தென் வாஸ்ப் வந்து என்னது? வாஸ்ப்னா நம்ம குளவி. சரியா? இந்த தேன் குளவி கிடையாது, இன்னொரு குளவி சொல்லுவாங்களே, கொட்டும்ல அது. சரியா? தென் லைக்கன் ஆல்ரெடி வி ஸ்டடிடு. ஆல்கேக்கும் ஃபங்கைக்கும் ரெண்டுக்குமே க்ளோஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆல்கே வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும், ஃபங்கை வந்து வாட்டர் மினரலையும் சாயில இருந்து எடுத்து கொடுக்கும். இது மாதிரி மைக்கோரைசா வந்து டெரஸ்ட்ரியல் ஆஞ்சியோஸ்போமோட ரூட்ல இருக்கும். இட் இஸ் அ ஃபங்கஸ். அது வந்து என்ன பண்ணுது? ஏரியா ஆஃப் அப்சார்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். வாட்டர் வந்து தேவைப்படுற நேரம் அப்சார்ப் பண்ணியும் கொடுக்கும். அந்த பிளான்ஸ்ல இருந்து அதுக்கு ஷெல்டரையும் ஃபுட்டையும் எடுத்துக்கணும். சரியா? தட்ஸ் ஆல் அபவுட் மியூச்சுவலிசம். தென் கமென்சலிசம் நான் இப்பதான் சொன்னேன். எபிஃபைட்டிக். வேண்டான்னு ஒரு பிளான்ட் சொன்னலப்பா. இந்த வேண்டா வந்து இந்த ட்ரீயோட ட்ரங்க்ல இருக்கும். அதுல ஏரியல் அப்சார்பிங் ரூட்ஸ் தான் இருக்குதா? இந்த ரூட்ஸ் தான் இப்படி ஹேங் பண்ணிட்டே இருக்கும். இது வழியா தான் அதுல இதுக்குள்ள என்ன இருக்கும்? அது அந்த ரூட்டுக்கு நம்ம கிளிங்கிங் ரூட் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் ஹேங்கிங் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். கிளிங்கிங் ரூட் ஆர் ஹேங்கிங் ரூட். இந்த ரூட்டுக்குள்ளதான் என்ன இருக்கும்? வெலாமன் டிஷ்யூ, ஒரு ஸ்பாஞ்சி டிஷ்யூ இருக்கும். வெலாமன் டிஷ்யூ. அந்த ஸ்பாஞ்சி டிஷ்யூ வச்சு அட்மாஸ்பியர்ல இருக்கிற வாட்டர் வேப்பரை அப்சார்ப் பண்ணி, அதுதான் வாட்டர் அந்த இதுக்கு போட்டோசிந்தசிஸ்க்கு வாட்டர் யூஸ் பண்ணும். லீவ்ஸ் வழியா என்ன பண்ணும்? கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிடும். ஸோ யூசிங் வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு தே சிந்தசைஸ் ஃபுட் மெட்டீரியல். சரியா? ஸோ தே கேன் லீட் அ இண்டிபெண்ட் லைஃப். இந்த இதுக்கு சும்மா அதுல சப்போர்ட்டுக்கு மட்டும்தான் அதுல ஒட்டிட்டு வாழும். சரியாமா? தட்ஸ் ஆல் அபவுட் கமென்சலிசம். எக்ஸாம்பிள் எபிஃபைட் ஆர் ஆர்ச்சிட்ஸ்னு வந்து நம்ம படிச்சோம். சரி, நெக்ஸ்ட் ப்ரிடேஷன் சொன்னல. ப்ரிடேஷன் நெப்பந்தஸ். இது வந்து பிக்சர் பிளான்ட் சொன்னலப்பா. நெப்பந்தஸ் குடுவை மாதிரி இருக்குதா? அந்த குடுவைக்குள்ள ஒரு இன்செக்ட் வந்து உட்காரும், அந்த லிட்டை வச்சு மூடிடும். சரியா? இந்த மாதிரி குடுவை இருக்கும். இது வந்து பிளாடர் வர்ட் ஆர் யூட்ரிகுலேரியா. அப்படி பாரு, சின்ன சின்ன குமிழா பபிளா இருக்கும். சரியா? அந்த பபிள்குள்ள அந்த இன்செக்ட் வரவும் அதை உள்ள வச்சு இட் வில் கில் இட். அதை கொன்னுட்டு அதுல அந்த இன்செக்டோட பாடியில நிறைய நைட்ரஜன் இருக்கும். சரியாமா? அந்த நைட்ரஜனை அதோட பிளான்டோட என்னது குரோத்துக்கு யூஸ் பண்ணிக்கிடும். சரியா? தட் இஸ் கால்டு ப்ரிடேஷன். சரியாமா? ஓகே, நெக்ஸ்ட் பாரசிட்டிசம் சொன்னலையா? இதுதான் கஸ்கியூட்டா. திஸ் இஸ் கால்டு கஸ்கியூட்டா. இந்த கஸ்கியூட்டா வந்து ட்ரீல அப்படி சுத்திட்டு இருக்கு பாரு, எல்லோ கலர்ல. அந்த கஸ்கியூட்டால ஒரு ஸ்பெஷல் ரூட் இருக்குன்னு சொன்னலாமா? ஹாஸ்டோரியா. அந்த பாரு, அந்த ஹாஸ்டோரியாவை உள்ள விட்டு என்ன செய்யுது? என்னெல்லாம் கலெக்ட் பண்ணிடுது? உள்ள இருந்து ஃபுட்டு, வாட்டர் அண்ட் மினரலை கலெக்ட் பண்ணிடுது. சரியாப்பா? தட் இஸ் parasitism. An interaction between two different species. இங்க வேற ஸ்பீஷீஸ் க்ளோஸ்லி அட்டாச்டா வாழுது.
இங்க பாராசிட்டிசத்துல ஒண்ணுக்கு பெனிஃபிட் கிடைக்குது, இன்னொன்னுக்கு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட். சரியா? இந்த பாராசிட்டிசத்துலயும் ஹோலோ பாராசிட்டி 2 டைப்ஸ் இருக்குமா. ஹோலோ பாராசிட்டிசம், ஹெமி பாராசிட்டிசம். ஹோலோனா அது எல்லாத்துக்குமே அதை தான் டிபெண்ட் பண்ணி வாழும். சரியா? ஃபுட்டு, தென் வாட்டர், மினரல், ஃபார் எவ்ரி திங் அதுதான் கஸ்கியூட்டா. சரியா? இன்னும் சில பிளான்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாண்டல்வுட் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்ஷியலா வந்து அந்த ஹோஸ்ட்டை வந்து டிபெண்ட் பண்ணி வாழும். ஏன்னா அதுக்கு வந்து ரூட் வழியா வாட்டர் மினரல் எல்லாம் அப்சர்வ் பண்ணி முடியும். ஆனா என்ன மட்டும் கிடைக்காது, அதுக்கு தேவையான ஃபுட் மெட்டீரியல் மட்டும் கிடைக்கும், ஏதோ ஒண்ணு மட்டும் கிடைக்காது. அதுக்காக வேண்டி அதை டிபெண்ட் பண்ணி வாழும். தட் இஸ் கால்டு ஹெமி பாரசைட். ஹெமி. சரிமா? அந்த கஸ்கியூட்டா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எதை டிபெண்ட் பண்ணி தான் வாழும், அந்த அந்த ஹாஸ்டோரியாவை விட்டு உள்ள இருந்து அந்த ஹோஸ்ட் பிளான்ட்டை தான் டிபெண்ட் பண்ணி வாழும். பட் சம் பிளான்ட்ஸ் தே ஆர் கால்டு ஹெமி பாரசைட். ஹெமினா வாட்டரும் மினரலையும் எடுக்கும். ஆனா அதுக்கு கூட நம்ம எபிஃபைட்டை கூட சொல்லலாம், அப்படிதானே? அந்த வேண்டா பிளான்ட்டை கூட சொல்லலாம். அதுக்கு சப்போர்ட் மட்டும்தான் அதுல கிடைக்கும், வேற எதுவுமே அதுல இருந்து எடுக்காது. சரியாமா? தட் இஸ் கால்டு ஹெமி பாரசைட். ஹெமி பாரசைட். ஓகே. தென் காம்படிஷன். காம்படிஷன்ல பாரு, இங்க ஒரே காம்படிஷன் தான். என்ன, ஒரு பிளான்ட் உயரமா வளருது, ஏன்னா அதுக்கு வந்து சன்லைட் கிடைக்கணும் முதல்ல, அடுத்தது வந்து ஆக்சிஜன், அடுத்தது ஷெல்டர், எல்லாமே எல்லாத்துக்குமே பயங்கர போட்டி நடக்குது பாரு அதுகளுக்குள்ள. ஒண்ணு வந்து அந்த போட்டியில பெருசா வளர்ந்துருது, இன்னொன்னு வளராம குட்டையா கிடக்கு. சரியா? ஸோ தேர் மே பி காம்படிஷன். இங்க எல்லாத்துக்குமே என்னதுதான், போத் ஆர் கெட்டிங் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட். ரெண்டுக்குமே. அதுல வந்து சேம் ஸ்பீஷீஸ்னா இன்ட்ரா ஸ்பெசிபிக் காம்படிஷன், டிஃபரண்ட் ஸ்பீஷீஸ்க்கு இடையில காம்படிஷன் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு இன்டர் ஸ்பெசிபிக். டிஃபரண்ட் ஸ்பீஷீஸ், இது ஒரு பிளான்ட் இப்படி இருக்குது, இன்னொரு கோனிஃபரஸா இருக்குது, இன்னொரு குட்டி பிளான்டா இருக்குது, இதெல்லாம் டிஃபரண்ட் ஸ்பீஷீஸ். இப்படி டிஃபரண்ட் ஸ்பீஷீஸ்க்கு இடையில நடக்கிறத வந்து இன்டர் ஸ்பெசிபிக். இதெல்லாம் சேம் டைப் ஆஃப் பிளான்ட் தான், அதுகளுக்குள்ள ஒரே ஸ்பீஷீஸ்க்கு இடையிலேயே காம்படிஷன் நடந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு இன்ட்ரா ஸ்பெசிபிக் காம்படிஷன். ஓகே. இன்ட்ரா ஸ்பெசிபிக், இன்டர் ஸ்பெசிபிக் அது நம்ம பார்த்துட்டோம். அமென்சலிசம். அமென்சலிசம் சொன்னலையா, பெனிசிலியம் நொட்டேட்டம். பெனிசிலியம் நொட்டேட்டம் வந்து அந்த ஃபங்கை வளர்ற இடத்துல என்ன செய்யுது, பாக்டீரியா வளர்ந்துச்சுன்னா அந்த ஃபங்கையை ஃபுல்லா டிஸ்ட்ராய் பண்ணிடும். சரியா? இட் ஹார்ம்ஸ் த ஃபங்கஸ். அந்த பாக்டீரியாவுக்கு பெனிஃபிட் இருக்குதோ இல்லையோ, ஆனா இட் இஸ் ஹார்மிங் த ஃபங்கை ஆர் டிஸ்ட்ராயிங் த ஃபங்கை. ஓகேமா? தட் இஸ் கால்டு what? Amenselism. Amenselism. Okay. That's all about what? இதோட முடிஞ்சிட்டு இல்லையா? என்னது முடிஞ்சிருக்கு? பயோட்டிக் ஃபேக்டர். தென் அடுத்ததுமா இன்ட்ரா ஸ்பெசிபிக் இன்ட்ராக்ஷன். இன்டர் ஸ்பெசிபிக். இங்க வந்து மிமிக்ரி. மிமிக்ரினா என்னமா? இன்டர்னா டிஃபரண்ட். சரியா? டிஃபரண்ட் ஸ்பீஷீஸ்க்கு இடையில காம்படிஷன் நடக்குன்னு வையேன், அப்போ வந்து மிமிக் பண்ணுமா. மிமிக்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த என்னது சொல்லுவாங்கல்ல, அந்த குச்சிப்பூச்சின்னு ஒன்று சொல்லுவாங்கல்லப்பா, குச்சிப்பூச்சி பார்த்துருக்கீங்களா? அந்த லீஃப் மாதிரியே இருக்கும், ஆனால் நமக்கு அந்த பிளான்ட் நம்ம வந்து லீஃப்னு நினைப்போம், ஆனால் ஆக்சுவலாக அது ஒரு இன்செக்ட். பார்த்துருக்கீங்களா? இந்த இருக்கு பாரு, இந்த இடத்துல இது வந்து அப்படி அந்த பிளான்டோட குச்சி மாதிரியே ஆக்ட் பண்ணும், அந்த லீஃபோட குச்சி மாதிரியே ஆக்ட் பண்ணும். சரியா? அது மாதிரி இங்க பாரு, ஒரு ஆண்ட் இருக்கு, அந்த ஆண்ட் வந்து அப்படியே அந்த பிளான்ட் மாதிரியே ஆக்ட் பண்ணும். சரியா? ஆனா நமக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணவே தெரியாது, நம்ம ஏதோ குச்சி இருக்கு அல்லது லீஃப் தான் இருக்கு அப்படின்னு நினைப்போம். சிலது அப்படி லீஃப் மாதிரியே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? தட் இஸ் கால்டு மிமிக்ரி. சரியாமா? எதுக்கு அப்படி மிமிக் பண்ணுது? ஃபார் ப்ரொடெக்ஷன். சரியா? அதை வந்து தன்னை தானே என்ன செய்யுது, ப்ரொடெக்ட் பண்ணிட்டு லுக்ஸ் லைக் அனதர் லிவிங் ஆர்கானிசம். சரியாமா? நம்ம ஃப்ளோரல் மிமிக்ரி அப்படின்னு சொல்லுவோம். Mimicry is a result of evolutionary significance due to shape and sudden heritable mutation and preservation of natural selection. அப்போ நம்ம ஈஸியாக வந்து அதை ஐடென்டிஃபை பண்ண மாட்டோம், அது ஏதோ குச்சி தான் இருக்கு அப்படின்ட்டு நம்ம போயிடுவோம்.
ஸோ இட் கேன் லிவ் ஃபார் மோர் டைம். சரியாம்மா? தட் இஸ் கால்டு மிமிக்ரி. இது வந்து இன்டர் ஸ்பெசிஃபிக் இன்ட்ராக்ஷன். சரியா? மிமிக்ரி. தென் இக்காலஜிக்கல் அடாப்டேஷன். சரியா? இந்த இண்டர் ஸ்பெசிஃபிக்ல வந்து அந்த ஆண்ட் வந்து எது மாதிரியே மிமிக் பண்ணுது? எஸ். இதுல வந்து மெர்மிகோஃபிலி அப்படின்னு சொல்லுவோமா, அந்த ஆண்ட் வந்து என்ன பண்ணுமா, வேற எந்த ஒரு எனிமியும் உள்ள விடாது. சரியா? அந்த ஆண்ட் வந்து என்ன பண்ணுமா, அந்த பிளான்ட்லயே சுத்தி சுத்தி வரும். வேற ஏதாவது இன்செக்ட் வந்து அந்த பிளான்ட வந்து அந்த கடிக்க வருதுன்னு வையேன், இந்த ஆண்ட் வந்து என்ன செஞ்சிரும், இட் ஆக்ட்ஸ் ஆஸ் த பாடி கார்டு ஃபார் த பிளான்ட். சரியா? அந்த பாடி கார்டு மாதிரி அந்த பிளான்ட்டை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிக்கிடும். வேற எந்த இன்செக்டும் அதை அஃபெக்ட் பண்ணாத அளவு ப்ரொடெக்ட் பண்ணும். சரியாம்மா? இது ஒன்று. அதான் மெர்மிகோஃபிலி. இதில் பார்த்தோம் இல்லையா? எஸ், ஹியர் மெர்மிகோஃபிலி. அப்போ மிமிக்ரி வேற, மெர்மிகோஃபிலி இது ஒரு டைப் ஆஃப் இன்டர் ஸ்பெசிஃபிக் இன்ட்ராக்ஷன். இது இன்னொரு டைப் ஆஃப் இன்டர் ஸ்பெசிஃபிக் இன்ட்ராக்ஷன். இன்னொன்று கோ எவல்யூஷன். கோ எவல்யூஷன்னா the interaction between organism when continues for generation involves reciprocal changes and in genetic and morphological. This type of evolution, இதில் வந்து corolla length and proboscis length of butterfly and moth, birds beak shape and flower shape. இப்போ ஒரு ஃப்ளவர் வந்து ஒரு ஒரு பேர்டு வந்து இந்த ஃப்ளவரை தான் டிபெண்ட் பண்ணி வாழுதுன்னு வையேன். அந்த ஃப்ளவரில் வந்து அடியில் இருக்கும் ஹனி அப்படின்னா, அந்த பேர்டுக்கு வந்து பீக் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த 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 கொரோலா வந்து டியூப் மாதிரி இருக்கும்னு வையேன். அப்படி நம்ம வந்து இந்த ஊமத்தைப்பூ பார்த்துருக்கோம்ல, இப்போ ஊமத்தைப்பூவில் வந்து டியூப் மாதிரி இருக்கும், அதில் ஹனி வந்து அடியில் இருக்கும். அப்போ ஈஸியாக வந்து இன்செக்ட் வந்து அதை என்ன செய்ய முடியாது, அப்சர்வ் பண்ண முடியாது அந்த ஹனியை. சரியா? அப்போ அந்த பேர்ட்ஸ் வந்து அதை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அப்போ பேர்ட்ஸுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி பீக் வந்து என்ன செய்யுமா, டெவலப் ஆகுமா. தட் இஸ் கால்டு கோ எவல்யூஷன். இந்த மூணுமே எதுக்கு கீழே வந்துருது? இன்டர் ஸ்பெசிபிக் இன்ட்ராக்ஷன். மிமிக்ரி ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் மெர்மிகோஃபிலி. மெர்மிகோஃபிலியில வந்து ஆண்ட் வந்து இட் ஆக்ட்ஸ் அஸ் அ பாடி கார்டு ஃபார் த பிளான்ட். அந்த பர்டிகுலர் பிளான்ட்டுக்கு அந்த டைப் ஆஃப் ஆண்ட். இப்போ நாங்களாம் சின்ன பிள்ளைல என்ன செய்வோம்னா, அந்த பலாமரம் இருக்கு இல்லையா, பலாமரத்துல மேலே ஏறுவோம். ஏன்னா அந்த பழம்லாம் பக்கத்துலேயே தான் கிடக்கும், வெட்டுறதுக்கு ஈஸி தான். இப்போ ஏதாவது பழுத்து இருக்கு அப்படின்னா மேலே ஏறும்போது அதுல ஒரு ஆண்ட் இருக்கும், ஒரு சிவப்பு கலர்ல. அது வந்து நாகர்கோயில்ல வந்து முசிறு அப்படின்னு சொல்லுவாங்க. முசிறு அது கடிச்சதுன்னா அவ்வளோதான், வலி கொன்றும். அது வந்து அந்த மரத்து மேலேயே நம்மளை ஏற விடாது. அப்படி அந்த மரத்தை வந்து அது ப்ரொடெக்ட் பண்ணுது. அது ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் மெர்மிகோஃபிலி. சரியாப்பா? அந்த மாதிரி சில ஹேண்ட்ஸ் வந்து என்ன செய்யுமா, அந்த பிளான்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணு. அடுத்து கோ எவல்யூஷன்னா அந்த பிளான்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிற அனிமல்ஸோட பாடியில வந்து என்னது இருக்கும், மாடிஃபிகேஷன்ஸ் வந்து டெவலப் பண்ணுது. இதே இது இந்த பிளான்ட் வந்து டியூபுலார் ஃப்ளவரை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு வையேன், அது பேர்ட்ஸ் வந்து அதுல ஹனியை சக் பண்ணாது, இன்செக்ட் தான் சக் பண்ணோம்னா. இப்போ பட்டர்ஃப்ளை தான் சக் பண்ண போகுதுன்னா, அந்த பட்டர்ஃப்ளையோட ப்ரொபோசஸ் நீளமா ஒரு சக்கிங் ஆர்கன் இருக்கும்லப்பா, அது வந்து கொஞ்சம் நீளமா ஒவ்வொரு ஜென்ரேஷன் போக போக நீளமா வளர்ந்துட்டே வருமா. தட் இஸ் கால்டு கோ எவல்யூஷன். அப்போ அந்த பிளான்ட்ல மாடிஃபிகேஷன் ஏத்த மாதிரி அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிற அனிமல்ஸ்லயும் அல்லது இன்செக்ட்லயோ அல்லது பேர்ட்ஸ்லயோ சில சேஞ்சஸ் ஃபார்ம் பண்றதுதான் கோ எவல்யூஷன். சரியா? இதுவும் எவால்வ் ஆகுது, அதுவும் அதுல சேஞ்சஸ் நடக்கு, இதுலயும் சேஞ்சஸ். அப்படி ரெண்டு சேஞ்சஸ் நடந்தா மட்டும்தான் அங்க இன்ட்ராக்ஷன் இருக்க முடியும். அப்படி இல்ல, அந்த அந்த ஃப்ளவர்ல இருக்கிற ஹனியை சக் பண்ண முடியாது அந்த பேர்டுக்கோ அல்லது அந்த இன்செக்டுக்கோனா, அந்த பர்டிகுலர் பேர்டோ அல்லது இன்செக்டோ வந்து என்ன செஞ்சிடும், எக்ஸ்டிங்க்ட் ஆயிரும், அழிஞ்சு போயிடும். ஏன்னா அதுக்கு ஹனி கிடைக்க மாட்டேங்க, எடுக்க முடியல. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி அதோட ஆர்கனை வந்து டெவலப் பண்ணுது. தட் இஸ் கால்டு கோ எவல்யூஷன். புரிஞ்சுதாமா? தென் இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் வி ஷல் ஸ்டார்ட் த இக்காலஜிக்கல் அடாப்டேஷன். இது வந்து நீ லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருக்கிற. இக்காலஜிக்கல் அடாப்டேஷன்னா என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன். எஸ், சம் பிளான்ட்ஸ் ஆர் வெல் அடாப்டட் டு லிவ் இன் வாட்டர். அப்படிதானே? எல்லா பிளான்ட்ஸும் வாட்டர்ல வாழ முடியாது. அது மாதிரி சம் பிளான்ட்ஸ் ஆர் வெல் அடாப்டட் டு லிவ் இன் த டெசர்ட் என்விரான்மெண்ட். அப்படிதானமா? அது மாதிரி சில பிளான்ட்ஸ் வந்து
ஆர்டினரி டெம்பரேச்சர் நம்ம இருக்கிறோம் இல்லையா, டெம்பரேட் ரீஜன். சரியாம்மா, டெம்பரேட் ரீஜன். ஆனா இன்னும் சில பிளான்ஸ் பாத்தீங்கன்னா ஈக்குவேட்டார் ரீஜன்ல நல்லா வளரும். இன்னும் சில பிளான்ஸ் வந்து அந்த போலார் ரீஜன்ல நல்லா வளரும். சரியா, பிரயோஃபைட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் போலார் ரீஜன்ல கூட வளரும். போலார்னா ரொம்ப துந்திரா, ரொம்ப ஐஸா இருக்காது. அதுக்கு முன்னாடி நீ வந்து ஹை லாட்டிடியூட் எல்லாம் படிச்சோம் இல்லையா, ஒவ்வொரு ரேஞ்ச்லயும் ஒவ்வொரு டைப் ஆஃப் பிளான்ஸ் வந்து வெல் ஃபிளரிஷ்டா இருக்கும். சரியா, ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏத்த மாதிரி அந்த பிளான்ஸ் வந்து அடாப்டேஷனை டெவலப் பண்ணுது. தட் இஸ் கால்டு இக்காலஜிக்கல் அடாப்டேஷன். எந்த என்விரான்மெண்ட்ல அது வாழுதோ அதுக்கு ஏத்த மாதிரி அதோட பாடியில சோ மெனி சேஞ்சஸ் வந்து அல்லது மாடிஃபிகேஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. தட் இஸ் கால்டு இக்காலஜிக்கல் அடாப்டேஷன். சரியாம்மா, ஸோ எந்த என்விரான்மெண்ட்ல வாழுதோ அதை பேஸ் பண்ணி we can classify the plants into 5 types. சரியாம்மா, what are the 5 types of plants based on ecological? Ecology means environment. அது என்ன, எந்த டைப் ஆஃப் என்விரான்மெண்ட்ல வாழுது, based on that, based on habitat and the corresponding adaptation they have developed, we can classify the plants into how many types? 5 types. Hydronale you are familiar, water or aquatic plants. Then zero உனக்கு நல்லா தெரியும், the plants which are living in the desert areas. சரியா, dry areasல வாழ்றது xerophyte. Mesophytesனா நம்ம சரௌண்டிங்ல வாழுது இல்லையா. இப்போ நான் ஆல்ரெடி நம்ம ஒரு கிளாஸ்ல நான் சொன்னேன், இப்போ மேங்கோ ட்ரீ எல்லாம் ரொம்ப ஹாட் சர்ஃபஸ்ல எல்லாம் வாழ முடியாது. அதுக்கு அப்பப்போ மழை பெஞ்சாதான், அப்ப நம்ம ஏரியால தான் என்ன செய்ய முடியும், இந்த மேங்கோ ட்ரீஸ் எல்லாம் வளர முடியும். டெசர்ட்டா ரொம்ப ஹாட் ஏரியாஸ்ல எல்லாம் அவ்வளவா வந்து இந்த மேங்கோ ட்ரீஸ் வந்து வளராது. சரியா, தே ஆர் கால்டு என்னது, மீசோஃபைட்ஸ். சரியாமா, மீடியமா வாட்டர் அதுக்கு தேவைப்பட்டுட்டே இருக்கும். ஹைட்ரோஃபைட்ஸ்க்கு எப்பவும் வாட்டர் தேவைப்படும், ஜீரோஃபைட்ஸ்க்கு ரேரா தான் வாட்டர் தேவைப்படும். மீசோஃபைட்ஸ்க்கு வந்து மீடியமா அப்பப்ப தண்ணி கண்டிப்பா மழை பெஞ்சாதான் இந்த பிளான்ஸ் வந்து வளரும். இப்போ மழை பெய்யாம ஒரு 2 வருஷம் இருந்துச்சுன்னா இங்க உள்ள பிளான்ஸ் எல்லாம் அப்படியே கரைஞ்சிரும். சரியாமா, தட் இஸ் கால்டு மீசோஃபைட். எபிஃபைட்ஸ் we already studied, ஆர்ச்சிட்ஸ். அதை பிளான்ஸோட ஒட்டிட்டு வாழுதுல, அதை தான் நம்ம எபிஃபைட்ஸ்ன்னு சொல்றோம். ஹாலோஃபைட்ஸ் you already know. ஹாலோனா என்னமா, சால்ட்டி ஏரியாஸ்ல வாழ்றது. சரியாமா, they are called halophytes. They are growing in the soil with high concentration of salt is called halophyte. So based on ecological adaptation, எந்த சரௌண்டிங்ல எந்த என்விரான்மெண்ட்ல வாழுதோ அதுக்கு ஏத்த மாதிரி they are developing some adaptation. சரியா, இந்த அடாப்டேஷன்ஸ் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ பண்ணுவோம். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், எஸ், கேன் யூ ஃபாலோ மீமா? புரிஞ்சுதா நான் சொன்னது? இப்போ நம்ம வந்து எல்லா ஃபேக்டர்ஸும் முடிச்சிட்டோம். கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸும் பயோட்டிக் ஃபேக்டர்ஸும் முடிச்சு அடுத்த டாபிக் உள்ள என்டர் ஆயிட்டோம். சேம் லெசன் தான். சரியா, சேம் லெசன்ல இப்போ வந்து இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ecological adaptation. Are you clear, students? Yes. With this, I am going to wind up the session. Yes, you study your homework properly and write your test